ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. 10 லட்சம் பறவைகளும் 20 மனிதர்களும் வசிக்கும் ஒரு ரகசிய தீவு. வடக்கு அட்லாண்டிக்கின் பனிக்கட்டி நீரில் வெகு தொலைவில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் மற்றும் பதில் கிடைக்காத கேள்விகள் நிறைந்த ஒரு சிறிய தீவு உள்ளது. அழகான வானங்கள் மற்றும் பெரிய கடல்களால் சூழப்பட்ட இந்த தீவில் மக்களை விட அதிகமான பறவைகளை தங்கியிருக்கின்றன. மிகவும் அழகாக இருந்தாலும் இங்குள்ள வாழ்க்கை மிகவும் மோசமான அளவிற்கு சவாலானது. ஏனெனில் இங்கு வாழக்கூடிய ஒரு சிறிய சமூகம் உயிருடன் இருக்க மிகவும் போராடுகிறார்கள். அந்த தீவின் பெயர் கிரிம்சி ஐஸ்லாண்டிக் தீவு. இது ஐஸ்லாந்தின் பிரதான தீவின் வடக்கு கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிரிம்சி பஃபின்கள் மற்றும் பிற கடல் பறவைகளுக்கும் பிரபலமானது. இங்கு பறவைகள் முக்கியமாக இனப்பெருக்கத்திற்காக இந்த தீவிற்கு வருகின்றன. 2021 இங்கு 57 மக்கள் இருந்தனர். கிரிம்சியின் பரப்பளவு 5.3 சதுர கிலோமீட்டர்கள். இந்த தீவில் ஒவ்வொரு கோடை காலத்திலும் ஆயிரக்கணக்கான கடல் பறவைகள் பாறைகள் நிறைந்த கரையோரங்களில் கூடு கட்டுவதற்காக வருகின்றன. பஃபின்கள், ஆர்டிக் டர்ன்கள், ரேசர் ஃபில்ஸ் மற்றும் கில்லிமோட்ஸ் ஆகியவை இங்கு மிகவும் பொதுவான பறவைகள். பறவை கண்காணிப்பாளர்களுக்கு இது உண்மையான சொர்க்கம் என்றே சொல்லப்படுகிறது. இங்கு ஐஸ்லாண்டிக் ஆடுகளும் குதிரைகளும் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. தீவின் சீரற்ற பச்சை புல் நிலத்தில் மேய்ந்து அதன் இயற்கை அழகை கூட்டுகிறது. மரங்கள் இல்லாவிட்டாலும் சதுப்பு நிலம், புல் மற்றும் பாசி ஆகியவற்றை கொண்ட தீவின் தாவரங்கள் வளமாக உள்ளது. காளைகள் மற்றும் ஆர்டிக் டர்ன்களும் தீவில் வசிக்கின்றது. கருங்கால் கிட்டிவேக்ஸ், அட்லாண்டிக் பஃபின்கள், ரேசர் பில்ஸ் மற்றும் பொதுவான முர்ரேஸ் போன்ற பெரிய கடற்பறவைகள் இங்கு இனப்பெருக்கம் செய்வதால் இந்த தீவு முக்கியமான பறவைகள் வசிக்கும் அரிய பகுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீவு பல நூற்றாண்டுகளாக பூமியில் மிகவும் தொலைதூர இடங்களில் ஒன்றாக இருந்து வந்துள்ளது. வருடத்திற்கு 2 முறை மட்டுமே இங்கு படகுகள் வந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இங்கு வாழும் மக்கள் உயிர் வாழ அவர்கள் சொந்த திறமை மற்றும் படைப்பாற்றலை நம்பியிருக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த தீவை எளிதில் பார்க்கலாம். அகுரேரியிலிருந்து விமானத்தில் செல்லலாம் அல்லது டால்விக் படகில் சென்று தீவை பார்க்கலாம். இந்த தீவில் வாழ்க்கை இன்னும் நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக உள்ளது. குளிர்காலம் நீண்டது, மிகவும் கடுமையானது. வெப்பநிலையானது உறைபனி நிலைக்கு கீழே சென்றுவிடும். காற்று மிக மோசமாக கொடூரமாக அடிக்க தொடங்கும். ஆண்டு முழுவதும் இங்கு வசிக்கும் சில மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலை எதிர்கொள்கின்றனர். மீன்பிடித்தல் எப்போதும் இந்த தீவின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. விவசாயம் மற்றும் கடற்பறவை முட்டைகளை சேகரிப்பதும் பொதுவானது. ஆனால் அரசாங்கத்தின் மீன்பிடி வரம்புகள் இவர்கள் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியுள்ளது. இதனால் பல மீனவர்கள் மீன்பிடி தொழிலை நிறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோடைகால மாதங்களில் சுற்றுலா கொஞ்சம் பணத்தை இவர்களுக்கு கொண்டு சேர்த்தாலும் ஆண்டு முழுவதும் இந்த தீவில் வாழ இந்த பொருளாதாரம் போதாது. இந்த தீவில் ஒரு காலத்தில் ஒரு செழிப்பான சமூகம் இருந்தது. ஆனால் இப்போது 20 பேர் மட்டுமே உள்ளனர். குளிர்காலத்தில் பெரும்பாலான வீடுகள் காலியாக இருக்கும். ஏனென்றால் அதிகமான மக்கள் பொருளாதாரத்திற்காக வேலை தேடி வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். கோடை காலத்தில் பறவைகளை பார்க்கவும் ஆர்டிக் அழகை ரசிக்கவும் சுற்றுலா பயணிகள் இந்த தீவிற்கு வருவதால் தீவு மிகவும் கலகலப்பாக மாறிவிடும். ஆனால் அவர்கள் சென்றவுடன் அது அமைதியாகவும் காலியாகவும் மாறிவிடுகிறது. அங்கு வாழும் சில மக்கள் அன்றாட வாழ்க்கையின் மிக பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். கிரீம்சி பறவைகளுக்கான வீடு மட்டுமல்ல, இது ஐஸ்லாந்தின் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க பகுதியாகும். மக்கள் குடியேற்றத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே மக்கள் அங்கு வாழ்ந்துள்ளனர். மேலும் இதுபோன்ற தொலைதூர மற்றும் கடினமான இடத்தில் வாழ தேர்ந்தெடுப்பவர்களின் வலிமையையும் உறுதியையும் இது காட்டுகிறது. கிரிம்சே விமான நிலையம் இந்த தீவின் மேற்கு பகுதியில் 1036 மீட்டர் வடக்கு தெற்கு ஓடுபாதையை கொண்டு செயல்படுகிறது. அகுரேரிக்கு வழக்கமான விமானங்கள் உள்ளது. ஒரு படகு வாரத்தில் 3 நாட்கள் தீவை பிரதான நிலப்பரப்பில் உள்ள டால்விக்கோடு சேர்க்கிறது. தீவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒற்றை குடியேற்றம் அதிகாரப்பூர்வமாக சாண்ட்விக் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சமூக மையம், ஒரு கடை, ஒரு நூலகம், ஒரு பொது உட்புற நீச்சல் குளம், மழலையர் பள்ளி முதல் 8 வரை ஒரு பள்ளி ஆகியவை உள்ளது. இந்த வயதிற்கு மேல் மாணவர்கள் மேல் கல்விக்காக அகுரேரிக்கு பயணம் செய்கிறார்கள். இங்கு 2 சிறிய ஹோட்டல்கள், ஒரு முகாம் மைதானம் ஆகியவை உள்ளது மற்றும் கோல்ஃப் மைதானம் ஒன்றும் உள்ளது. பறவைகளின் சொர்க்கமாக மாறி வரும் இந்த தீவு மனிதர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது.